அக்கா வாடா தம்பி உட்காரு. எங்க நம்ம வண்டியை காணா? கொல்ல காட்டுக்கு போயிருக்கா. வரும்போது காய்கறி பறிச்சுட்டு குளிச்சுட்டு வருவா. உன் பொண்ணுக்கு எப்பவுமே மாலை குளியல் தானோ? பகல்ல வேலை வெட்டுக்கு ஏறப்ப சாயங்காலமும் தானடா குளிக்கணும். பள்ளி வந்ததும் ஊச்சி விட்டு படுக்க வச்சு பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஏன்டா என்னடா தப்பு? ஆணுக்கு ஆனா பொண்ணுக்கு பொண்ணா? என் மக வள்ளி ஒருத்தி தானடா எனக்கு இருக்கா. நான் உனக்கு ஒரே தம்பி தானே, பேசாம வள்ளி எனக்கு கட்டி வச்சிரு. வீட்டோட மாப்பிள்ளையா மாமாவுக்கு பக்கபலமா இருப்பேன். சிங்கமும் சிங்கமும் சேர்ந்தா ஊரே நடுங்கும். தம்பி வேற எதை வேணாலும் பேசு, வள்ளி கல்யாண பேச்ச மட்டும் எடுக்காத. அது உங்க மாமா கையில தான் இருக்கு. முத்துவா, நான் யாரோ கூலிக்கார பய தரையில வள்ளி காய்கறி கட்ட தூக்கி விட்டுருக்கான்னு நினைச்சேன். நான் என்னைக்குமே கூலிக்காரன் தான்ப்பா. ஆமா, இப்ப உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்க? வள்ளி, நம்ம பொண்ண பாவம் ராப்பகல்னு பார்க்காம, காசு பணம் வாங்காம, சோறு தண்ணி இல்லாம நம்ம ஊரு ஜனங்களுக்காக உழையோ உழைன்னு உழைக்கிறாரு, தெரியுமா உனக்கு? தெரியும். நில்லுப்பா, எங்க கழட்டுற? ஆமா, கால்னா கூட பிரயோசனம் இல்லாம ஊரா நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர்றிய. உன் உடம்பு ஒரு சுத்து கூட இழக்கலையே, எப்படி இது? வருமானம் எதுக்கு? மாமா நினைச்சா பணம் வான்னா வரும், போனா போகும். மாமா என்ன பெரிய மந்திரவாதிய வான்னு வர்றதுக்கு? என்னப்பா ஆள் மாத்தி ஆள் வாங்குறீங்க, என்ன கிண்டலா? கோச்சுக்காதப்பா. ஒருவேளை சோத்துக்கு வக்கு கிடையாது, இந்த பொன்னம்பைய ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் ஊரை சுத்துறதும் நாட் சோக்காளி மாதிரி ஜபர்தஸ்த் பண்றதும், அது என்ன சமாச்சாரம் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என் காதுல விழுந்தது, கஷ்டமா இருந்தது, அதனால சொன்னேன். உன் மாதிரி சுகம் அனுபவிக்க என் பாட்டம் பூட்டோன்னு வட்டி வாங்கி ஊர் சொத்தை சேர்த்து வைக்கல. நானும் செஞ்சுதான் நான் பொழைக்கணும். ஆமாடா, நானும் செய். ஊரை கொள்ளையடி, லஞ்சம் வாங்கு, ஏமாந்தவன் அகப்பட்டான்னா அவன் அதுல இதுல மாட்ட வச்சு அவன் சொத்த அடி. அப்பதானே நீ கோயில் கால மாதிரி கொழு கொழுன்னு கொடுத்து ஊரை சுத்தலாம். ஏண்டா தம்பி இந்த கூட்டத்துல வந்து வாயை திறக்கிற? நீ சும்மா இருக்கா? நானும் நினைச்சா எதையும் செய்வேன். என் கையில 4 பெரிய மனுஷன் இருக்கான். ஆமா, இவனை தூக்கிட்டு போக பேசுறான் பாரு, மானம் கட்டவன். தனக்குன்னு சம்பாரிச்சு ஒரு பெண்ணை கட்டி வாழ தெரியாம, பொண்ணை கட்டிக்க காசுதான் வேணுமா? முறை பொண்ணு கழுத்துல மஞ்சளை கட்டுறேன், இழுத்துட்டு போறேன். அவன் யார முறை பெண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா? உன் முகர கட்டைக்கு துணிஞ்சு உங்க மக வள்ளி கழுத்துல மஞ்சளை கட்டுவேன். ஏன் செல்லாத? செல்லும்னு நேற்று பஞ்சாயத்துல இவர்தான் தீர்ப்பு சொன்னாராம். பெரிய பெரிய தலையெல்லாம் ஆடிச்சாமே ஆமா ஆமான்னு. இந்த கொம்பேரி தவமகள ஏன் சம்மதம் இல்லாம ஒருத்தன் தன்னிஷ்டத்துக்கு தாலியை கட்டிட்டு போயிடுவானடா. சாதி வர வேண்டாம், ஒரே வெட்டு. பொண்ணு மாப்பிள்ளை 4 துண்டு உருண்டு ஓடும். சக்காத அக்கா, கேட்டியாக்கா? உன் சொந்த தம்பிக்கானா? என்னடா அக்கா, உன் தலையில நான் எழுதிட்டேன்டா. கடவுளே வந்தாலும் மாற்றி எழுத முடியாடா? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப போகட்டும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை துண்டி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழியலப்பின் மயிலிய செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ எறியும் பூவே. திருவிளையாடல். இதுக்கு யாராருக்கு என்னென்ன விளக்கம் தோணுதோ எழுதணும். புதும கருத்துக்கள் கூட இருக்கலாம். முதல் வருஷம் தானே எடுத்திருக்கீங்க, 2வது வருஷம் எழுதுங்க. ஏன்டா அப்படி சத்தம் போடுறீங்க? வெளியே போய் நம்ம எதிரிகள் அடிங்கடானாக்கா உங்களுக்குள்ள ஏன்டா அடிச்சு சாகுறீங்க? என்னடா சண்டை? ஆளுக்கு 5 ரூபா கட்டி சீட் ஆடுறான். இவன் சீட்டை போட்டு கொடுத்து இவன் அடிச்சுட்டான். நாங்க கட்டின பணத்தெல்லாம் திரும்ப கேட்கறேன், இவன் கொடுக்க மாட்டேங்க. அது எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். துணைத் தலைவா, தலைவர், பணத்தை பத்தி இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் வந்தா பணம் தலைவரை போய் சேரணும். அதுதான் நம்ம மன்றத்து சட்டம். சட்டம் இவ்வளவு தெளிவா இருக்கும் போது குழப்பம் இருக்கு. சட்டம் தெளிவா இருக்கும் போதுதான் குழப்பமே வருது தலைவரே. பேசாம பணத்தை வாங்கி உண்டியல்ல போடு. தலைவரே, 2 உண்டியல் இருக்குது. ஒண்ணு தலைவருக்கு, இன்னொன்னு துணைத் தலைவருக்கு. இந்த பணத்தை எந்த உண்டியல்ல போடலாம்? பணம் எவ்வளவு இருக்கு? என்ன, ஒரு 20 ரூபா இருக்கும். சரி, 5 ரூபாய உன் உண்டியல்ல போட்டுக்கோ. 15 ரூபாய ஏன் உண்டியல்ல போடு. ஆஹா, என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. இந்த பிச்சைக்கார புத்தி வேற யாருக்கு வரும்?
நல்ல புத்தி நல்ல புத்தி. தலைவருக்கு பாராட்டு நடக்குது போல இருக்கு. நாட்டிய ராணி சுந்தரி அம்மையே வருக. ஆமா, வரதும் போறதும் தான் மிச்சம். நாட்டிய கலையை படிச்சேன், பாக்குறவங்க பாராட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே. அதுக்கு இங்க வந்து என்ன பிரயோஜனம்? பொறுத்தவர் பூமி ஆழ்வார். இந்த யமன் பொன்னுத்தேவனை நம்பினோர் கெடுவதில்லை. ஒரு வழி சொல்றேன். ஏன் சிங்காரம், நம்ம மாணிக்கம் எப்படி? ஆஹா, பெரும் புள்ளியாச்சே. அத்தோட எடுப்பாங்க பிள்ளை கல்யாணம் ஆகாதவன் பொம்மலாட்ட பொம்மை ஆட்டி வச்சபடி ஆடுவான். அவனை மடக்கி போட்டா சுந்தரிக்கு சொத்து சுகம் எல்லாம் கிடைக்குமே. இனிமே அந்த மாணிக்கத்தை வச்சுதான் நாம வளரணும். ஆமா, நாம சொந்த முயற்சியில வளர மாட்டோம். முத்துவையும் அவன் மன்றத்தையும் ஒழிச்சு கட்டணும். எப்படிய திட்டம்? ஆஹா, என்ன திட்டம் என்ன திட்டம்? சும்மா சொல்லக்கூடாது. இந்த உலகத்தை சீர்திருத்தம் பண்ணவே நீங்க அவதாரம் பண்ணிருக்கீங்க. வாங்கப்பா, எங்க அப்பா வந்திருக்காரு. அப்பா அப்பாங்கிறதையாவது மறக்காம இருக்கேன். எங்க அப்பா வாங்க பெத்த பெருமாள், பையனை பார்க்க வந்தீங்களா? அவன் அந்த முகர கட்டையை பார்க்க வந்தையா, கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இவன் தம்பி சப்பானை கூட்டிட்டு போனீங்களே, அவன் உருப்பட்டுவானா? இங்க இருந்தவரை உருப்பிட்டான். அவன் 6 மாசமா செய்த செய்ய இடுப்புல சுத்திட்டான். அயோக்கியப்ப வட வீட்டுக்கு போவோம். நான் வரமாட்டேன். எங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னடா மண்ணா வச்சு கொள்கை? தலைவரே, நம்ம கொள்கை என்ன? கொள்கையை பத்தி எங்க கிட்ட கேட்க கூடாது, கோவம் வரும் எங்களுக்கு. கொள்கைன்னு அதோட விட்டுருணும். கொள்கை கொள்கை கொள்கை. சரி, இந்த அம்மாவும் கொள்கைக்கு தான் நிக்கிறாங்களா? சரிடா. டேய், வீட்டுக்கு சாப்பாட்டு வருவீங்களா? ராத்திரிக்கு ஒட்டிக்க வருவீங்களடா? வாடா, என் கொள்கையை காட்டுறேன். வா, என் கொள்கையை காட்டுறேன். வா. எங்க போறேன்? பசிக்கிட்டு போய் சாப்பிட்டு வந்து கொள்கையை கவனிச்சுக்கிறேன். தலைவர் வாழ்க. பெரியவங்களே, நம்ம காத்தாள்புரம் கிராமத்துல சாமுண்டீஸ்வரி விழா வரப்போகுது. பூசத்தன்னைக்கு காப்பு கட்டி ஆகணும். அதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் இந்த விழாவுக்குன்னு புது நாட்டாமையை தேர்ந்தெடுக்கிறது வழக்கம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ போன வருஷம் என்ன தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு நன்றி. ஆனா இந்த வருஷம் நானே இருக்கிறது நியாயம் இல்ல. அதனால இந்த விழாவுக்கு நாட்டாமையா இந்த வருஷம் நம்ம மச்சான் கொம்பேரி தேவரை நிறுத்தலாம் நான் நினைக்கிறேன். கொம்பேரி தேவரு என் மாமாதான். இருந்தாலும் இப்படி வயசானவங்களே பதவிக்கு வந்துட்டு இருந்தா என் மாதிரி இளவட்டங்கள் எல்லாம் எப்ப பதவிக்கு வர்றது? அப்பா, வட்டம் இளவட்டம் இது ஊர் பொது விஷயம். பெரியவங்களா பார்த்துதான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் கைய கால ஆட்டாம பேசாம உட்கார். இருந்தாலும் என் அபிப்பிராயத்தை நான் சொல்லியே தீருவேன். இந்த வருஷம் மைனர் மாணிக்கத்தை தான் நாட்டாமையா நிறுத்தணும். நல்லதோ கெட்டதோ சின்னதோ பெருசோ அபிப்பிராயம் சொல்றதுல தவறில்லை. தம்பி மாணிக்கத்தேவர் நல்ல பிள்ளைதான். ஆனா கொஞ்சம் அனுபவம் பத்தாது. அதோட தம்பியோட கூடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு பாரு, அதுகிட்ட கொஞ்சம் சுத்தம் பத்தாது. அதனால இந்த வருஷம் தம்பி முத்துத்தேவரை நாட்டாமையாக்கலான்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. முதல்ல மச்சான், அப்புறம் இந்த மச்சான் அந்த மச்சானுக்கு சொன்னாரு. அந்த மச்சான் இப்ப மருமக பிள்ளைக்கு சொல்றாரு. எல்லா ஊர்லயும் ஜனங்க கோயிலை சுத்துவாங்க. இந்த ஒரு கோயில் மட்டும் ஒரு குடும்பத்தையே சுத்திக்கிட்டு இருக்கு. பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும். பதவிங்கிறது ஒரு பட்டுமத்தை இல்ல, அது ஒரு முள் படுக்கைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் தப்பா நடந்தாலும் ஊருக்கே கெட்ட பேர் வந்துடும். நான் அனுபவம் இல்லாதவன். அதனால வேற யாரையாவது தேர்ந்தெடுக்கும்படியா ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். முத்து, இது கோயில் விஷயம். தப்பு தண்டா செய்யாத நல்ல ஆளா இருக்கணும். ஆமா ஆமா, யோக்கியம் வராரு சொம்பெடுத்து உள்ள வையுங்கிற கதை இல்லாம இதுக்கு ஆளோட அந்தஸ்து நடத்தியும் ரொம்ப முக்கியம். ஏன் சும்மா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பதவிக்கு வர்றவன் ரொம்ப பொறுப்பானவனாவும் கண்டிப்பானவனாவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருப்பா முத்து, நாங்க உன்னை நம்புறோம். நீ மறுக்காம ஒத்துக்கு. நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் முத்து தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால இந்த வருஷம் நாட்டாம முத்துதான். முத்து முத்து. உங்க அன்பு கட்டளைக்கும் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வருஷா வருஷம் திருவிழாவுக்கு முன்னால நாம கூத்து நடத்துவோம். இந்த வருஷம் சிலப்பதிகாரத்தை நாடகமா நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நீலி, கோவலன் கதை தெரியுமா உனக்கு? கலையழகன் கோவலன், இளையழகி கண்ணகி மணந்தார். அது முன்கதை. பின்கதை தெரியுமா உனக்கு? என்னது? நம் ஊர் ஆடல் அழகி மாதவி என்பாள் நமது சோழ அரசர் முன் நாட்டிய அரங்கேற்றம் செய்தாளாம். கோவலனும் அந்த ஆட்டத்தை கண்டு ரசித்தானாம். கலைஞன் அல்லவா, அவள் அழகில் மயங்கி பித்தனை போல் அவள் இல்லமே தன் இருப்பிடம் என்று இருந்து விட்டானாம். ஐயோ பாவம் கண்ணகி. நீலி, கோவலனுக்கு ஒரு மாதவி கிடைத்தாள், எனக்கு ஒரு மாதவி கிடைத்தாள். என்ன? சும்மா வெறும் பேச்சுக்காக சொன்னேன். போகலாம்.